புத்தூர் ஜெகதீசன். பரபரப்பான அரசியல். தமிழகத்தில் 234 தொகுதி. அதில் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி. அணைக்கட்டினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய கடந்து வந்த பாதை வரலாறு. அணைக்கட்டு தொகுதி இதற்கு முன்பு கனியம்பாடி தொகுதியாக இருந்து பிரித்து அணைக்கட்டு தொகுதி உருவானது. கனியம்பாடி முதல் சட்டமன்ற தேர்தல் 1967 நடைபெற்றது. அப்பொழுது காங்கிரஸில் வேட்பாளராக அறிவித்த ஈலா பலராமன் அவர்கள் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் திமுக சார்பில் தோப்பூர் திருவேங்கடம். அடுத்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் கனியம்பாடிக்கு 1971 திமுக சார்பில் போட்டியிட்ட தோல்வி அடைந்த அதே தோப்பூர் திருவேங்கடம் வெற்றி பெறுகிறார். காங்கிரஸில் போட்டியிட்டு சென்ற முறை வெற்றி பெற்ற ஈலா பலராமன் தோல்வி அடைகிறார். அதன்பின் கனியம்பாடியிலிருந்து தொகுதி வரவேற்கப்பட்டு பிரிக்கப்படுகின்ற பொழுது அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியாக அறிவிக்கப்படுகிறது. சட்டமன்ற அணைக்கட்டு தொகுதியின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் 1977 அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஆர் மார்கபந்து. 1980 அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஜி விஸ்வநாதன், இன்று பிஏடியினுடைய வேந்தர். 1984 அதிமுக சார்பில் அணைக்கட்டு தொகுதிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வி.ஆர். கிருஷ்ணசாமி அவர்கள். 1989 தேர்தலில் அணைக்கட்டு தொகுதியில் திமுக சார்பில் வெற்றி பெற்றவர் எஸ்.பி. கண்ணன் அவர்கள். 1991 தேர்தலில் அணைக்கட்டு தொகுதியினுடைய சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றவர் அனைத்திந்திய அண்ணா திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கே. தர்மலிங்கம் அவர்கள். 1996 திமுக சார்பில் அணைக்கட்டு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சி. கோபு அவர்கள். 2001 அனைத்திந்திய அண்ணா திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் கே. பாண்டரங்கன் அவர்கள். மீண்டும் 2006 அதிமுகவே வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்றவர் கே. பாண்டரங்கன் அவர்கள். 2011 பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டவர் கலைரசி அவர்கள். 2016 மற்றும் 2021 2 முறை போட்டியிட்டு திமுக சார்பில் வெற்றி பெற்றவர் ஏ.பி. நந்தகுமார் அவர்கள். இந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டு இருக்கிறார்கள். அணைக்கட்டு தொகுதி இப்பொழுது 11வது யார் சட்டமன்ற உறுப்பினர் அணைக்கட்டு தொகுதி என்பது விரைவில் தேர்தல் வர இருக்கிறது. இப்பொழுது அந்த விரைவில் வருகின்ற தேர்தலில் அதிமுகவா திமுகவா பலபரட்சியோடு மோதப் போகிறார்கள்.